கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நீங்கள் மனிதர்கள் கண்களில் வந்து அற்பமானவர்களாகவும் சந்தேகத்திற்கு உரியவர்களாகவும் நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் கண்களில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், தேவனிடத்திலிருந்து நன்மைகளை எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். அதுக்கு பயன்படுத்த வேண்டியதான சங்கீதத்தையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கூட பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள், டைரி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பென் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 139. அதாவது பொல்லாத சத்துரு வந்து உங்களுடைய சிந்தையில் ஒரு வெறுப்பையும், நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கொண்டு வரும் பொழுது நீங்கள் அதற்கு எதிராக பிரயோகிக்க வேண்டிய ஒரு சங்கீதம் இது. 139 முதலாவது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆமாம், நம்ம நடக்கிறது, நம்ம பண்ணுற செயல்கள் எல்லாமே ஆண்டவருக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இதே அதிகாரத்தில் 17-18, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். இப்போ தேவன் நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சத்ரு நம்ம சிந்தையில் விதைக்கும் பொழுது நீங்கள் உரிமையோடு சொல்ல வேண்டிய வசனங்கள் இந்த 17-18. நிச்சயமாக தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறவர். அதுவும் அருமையான ஆலோசனைகள். அவர் ஆலோசனை கர்த்தர். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து தேவனே, 23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன். இப்போது நம்மளுக்கு ஒரு வேதனை, கஷ்டம் வருதுன்னா பெரும்பாலும் அதுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம். அந்த வேதனை உண்டாக்குற வழி நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நம்ம குறை யாரை சொல்லுவோம்? ஏசப்பாவை தான் சொல்லுவோம். அப்படி இருக்காமல் நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது? பைபிளே இருக்குது, தன் குறைகளை அறிகிறவன் யாருன்னு இருக்குது. அதை மாதிரி பிறரை குற்றஞ்சாட்ட நீ யாருன்னு இருக்குது. அப்போது நம்ம மற்றவங்க குறைகளை காண்கிறத குறைச்சிட்டு நம்ம குறைகளை சீர்தூக்கி பார்க்குறதுக்கு நம்ம தேவனோட வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நடக்கும். நம்மளுடைய ஆவி ஆண்டவருக்குள்ளாக இருக்கும்போது அது சாத்தியப்படும். வெறும் மாம்ச பிரகாரமாக நம்ம சிந்திச்சோன்னா நான் நல்லவன் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய குறைகளை தேவன் மாத்திரம் அறிவார். நம்ம கூட ரொம்ப டீப்பாக பழகிறவங்களுக்கும் நம்மளோட மைனஸ் தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த சங்கீதம் 139 முழுவதுமாக உங்களை குறித்த ஒரு பார்வையை மாற்றக்கூடியதாக இருக்கும். எப்போதுமே சங்கீதத்தை நம்ம 3 வகையாக பிரிச்சுக்கணும். செல்ஃப் டவுட் வருது அப்படின்னு சொன்னால் சில சங்கீதங்கள் இருக்குது. இந்த மாதிரி சங்கீதங்களை குறித்து ஒரு 3 டிப்ஸு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரோமர் 10-17 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம செவிகள் கேட்பதை நம்மளுடைய காதுகள் வழியாக நம்மளுக்கு போகிற மாதிரி நம்ம வாசிக்கணும். எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறீங்க. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, உங்களை சுற்றி எப்போதுமே எதிர்மறை எண்ணங்கள், எப்போதுமே உங்களை சுற்றி வேண்டாத வார்த்தைகள், உங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்கிறத விட மோசமான விமர்சனங்கள் நிறைந்த உலகம் இது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளை சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டியை கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொண்டு வரதுக்காக தான் இந்த சங்கீத வசனங்கள் எல்லாம் நம்ம அதிகமாக சத்தமாக வாசிக்கணும். ஒரு ரூமில் நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு சத்தமாக வாசிங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த வார்ஃபேர், அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறும்படியாக அந்த சங்கீத வசனங்கள் கிரியேட் பண்ணும். உங்கள் வீட்டை வெளிச்சத்தால் நீங்கள் நிரப்புறீங்க. ஒரு ஆவிக்குரிய பட்டயத்தால் சத்ருவனுக்கு எதிர்கொள்கிறதா வசனங்களை சத்தமாக நீங்கள் வாசிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சத்தமாக வசனங்களை, சங்கீத பகுதிகளை வாசிக்கிறது. அடுத்தது சங்கீதம் 1-2 சொல்லப்பட்டது போல் வேதத்தை தியானிப்பதுன்னா என்ன அப்படின்னா, வசனங்களை எடுத்து, இப்போ கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா மேய்ப்பர்னா என்னென்ன பண்ணுவாங்க, மேய்ப்பருக்கு பின்பாக யாரெல்லாம் போவாங்க, மேய்ப்பருடைய
அடையாளங்கள், மேய்ப்பருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையாக ஆராய்ச்சி பண்ணுறது பேர் தான் வேத தியான வசனம். அதுக்காக தான் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம போடுறது. இப்போது நான் 139ஆம் சங்கீதம் சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு வசனமாக எடுத்து ரீட் பண்ணுங்கள். இந்த வசனத்தை போலவே சாயல் உள்ள இன்னொரு வசனத்தை நீங்கள் ஜெபத்தில் கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு போதித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். அடுத்து ஏசாயா 43ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 43ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கைகளை கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 43ஆம் அதிகாரம் 26வது வசனம் எடுத்துட்டிங்களா? அதில் பாருங்கள், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படிக்கு எனக்கு நினைப்பூட்டு, நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். ஆமேன். இது எதுக்குன்னா, நீங்கள் சொல்லலாம், இது உங்களுக்கு எப்படி தெரியுமா, இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு வக்கீலில் வாதாடும் பொழுது இந்த ஆக்டில் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சு நீதிபதிகிட்ட பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லலாம், ஏசப்பா நீங்கள் சங்கீதம் 139 சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி என்ன சத்துருக்களின் கைகளுக்கு என்னை மீட்டு விடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, என் கால்களுக்கு வெளிச்சமாக உங்கள் வேதம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ப்ளீடு பண்ணி நீங்கள் கெஞ்சி நீங்கள் மன்றாடுவதற்கு உரிய சட்டமாக தான் நீங்கள் இந்த சங்கீத பகுதிகளை பார்க்கணும். இது உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜெபத்தில் வேத வசனங்களை நீங்கள் பிரயோகிக்கும் போது அந்த வார்த்தையின் வல்லமை உங்கள் கட்டுக்களை, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுடையதாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, மட்டுமாக பாதுகாத்த நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோடு கூட இந்த வேத தியானத்தில் வாசிப்புலையும் இந்த ஆலோசனையிலையும் என்னோடு கூட இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமது சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, நாங்கள் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிற தேவன், எங்களை விட்டு விலகாத தகப்பன், எங்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு எங்களை ஒப்புக்கூடாத நல்ல ஆண்டவர், நீர் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்டு அவர்களுடைய அவயவங்களில் காணப்படுகிற ஒவ்வொரு குறைவுகளையும் குற்றங்களையும் மாற்ற வேணுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எங்களோடு வழக்காடுகிறவர்களுடைய வழக்காடும் தேவனே, எங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும், எங்களை சோதித்து எங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாகும் வழி எங்களிடத்தில் இருந்தால் அவைகளை மாற்றுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் குற்றங்களை மன்னிங்க, எங்கள் குடும்பத்தை நீர் உயர்த்துங்க, எங்கள் பிள்ளைகளை, எங்களோடு இணைந்திருக்கிற உறவினர்களை நீர் உயர்த்துங்க. ரட்சிப்புக்குள்ளாகாத பிள்ளைகளை நீர் ரட்சியும். என்னோடு இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போது நம்ம இந்த வீடியோவில் சங்கீதம் 109 குறித்தும் சங்கீத பகுதிகளை, வேத வசனங்களை எவ்வாறு வாசிக்கணுங்கிறத குறித்தும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்தால் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை குறித்து அநேகருக்கு நீங்கள் சொல்லுவதன் நிமித்தம் ஒரு ஆத்துமாவை நீங்கள் சேகரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. காட் பிளஸ் யூ. அடுத்தபடியாக சங்கீதம் 40வது சங்கீதம் பார்க்குறோம். இப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். இதுதான் சத்துரு வைக்கிற கண்ணிகள், வலைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு எதிராக சத்துரு வைக்கிற எல்லா கண்ணிகளும் கட்டுக்களும் வலைகளையும் முறித்து போட தேவன் வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஆண்டவராகிய கர்த்தர் தான் நம்மளுடைய இரட்சிப்பின் பலனும் யுத்த நாளில் நம்ம தலையை மூடுகிறவருமாய் இருக்கிறார். நம்மளுடைய
தலையை வந்து நம்ம எப்போதுமே ப்ளஸ் பண்ணி ஜெபிக்கணும். நம்மளுடைய பேருக்காக ப்ளஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்கன்னா உங்கள் பேருங்கிறது உங்களோட ஐடென்டிட்டி. நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கீங்கன்னா உங்கள் பேருங்கிறது உங்களோட ஐடென்டிட்டிங்கிறத மறக்காமல் எப்பொழுதும் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து உங்களுடைய பெயருக்காக, உங்களுடைய பெயர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்கணும். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆபிரகாமோட பேரை ஆண்டவர் ஃபஸ்ட்டு மாற்றினாங்க, யாக்கோபோட பேரை மாற்றினாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து பெயரை வந்து முக்கியத்துவப்படுத்துகிறார்ல. ஸோ அந்த பெயருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பேருக்காக நன்றி. என் பெயர் வந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். உமக்கு பிரியமில்லாத இடங்களில் என் பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டு. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். கர்த்தாவே, எனக்கு தந்த இந்த பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய பெயரை நீங்கள் பெருமைப்படுத்துங்க. என் பிள்ளைகள் மூலமாக எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களையும் அந்த சந்ததிகள் வந்து வளர்ந்தேறி வர்றதற்கு கர்த்தர் கிரியை செய்வாருங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. அடுத்து, சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். நிச்சயமாக நம்ம சிறுமைப்பட்டவங்களை யாருமே கண்ணோக்கி பார்க்க மாட்டோம். கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கள தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்னால் கரெக்டுங்கிற மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. சிறுமையான நம்மளை நோக்கி பார்ப்பார், நம்மளுடைய நியாயத்தை விசாரிப்பார். அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் காணப்படணும், ஜெபிக்கணும். அதிகமான வேத வசனங்களை எடுத்து ரீட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் பயன்படுத்தணும், மேன்மேலும் உங்களை வந்து உயர்த்தணும், அவருடைய நாமம் உங்களில் மகிமை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் அநேகருக்கு தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் காலை மற்றும் இரவு ஜெபத்தை தவறாமல் பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னும் அடுத்த செக்மெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.